அன்னைக்கு ஒரு வீடியோவில் வந்து லாட்டி சாக்கோ பையை பற்றி பேசியிருப்பேன். அதில் வந்து வெளியே வந்து ரியல் ஆரஞ்சுன்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. கீழவே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிராண்ட் நேம் நாட் ரெப்ரசன்ஸ் இட்ஸ் ட்ரூ நேச்சர்னு என்னமோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அதை பற்றி இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன். என்னன்னா எஃப்எஸ்ஐ வந்து லாட்டே இந்தியா மேலே நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. எதுக்காகனா இந்த மாதிரி மிஸ்லீடிங் கிளைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சொல்லிட்டு. ஸோ நான் கிளான்ஸாக பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து அந்த ரியல் ஆரஞ்சுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஏமாற்றம் தான். ஸோ எங்கே அவங்க கொடுத்துருக்குறாங்க நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் எக்லேர்ஸ்னு ஒரு சாக்லேட் வச்சுருக்காங்க கைஸ் அவங்க. அதில் வந்து ஃப்ரூட்ஸுன்றது வந்து கண்டிப்பாக மிஸ்லீடிங் கிளைமு. ஸோ இந்த சாக்லேட்டில் எக்லேர்ஸ் வந்து ஃப்ரூட்ஸே கிடையாது, ஆனால் ஃப்ரூட்ஸ் எக்லேர்ஸ்ன்னு இருக்கிறப்போ இது வந்து மிஸ்லீடிங் கிளைமு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேர்டுக்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மார்ஷ்மெலோ அந்த சாக்கோ பை கேக்லேயுமே வந்து 100% வெஜிடேரியன் அப்படின்னு போட்டிருந்ததுக்காக அதுக்கும் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நான் வந்து கண்டிப்பாக இந்த ரியல் ஆரஞ்சு அந்த இதுக்கு மேலே வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு கொடுக்க காணோம். மேபி அது கொடுத்தா கூட லாட்டி வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அந்த ஆரஞ்சுன்றது வந்து ஆரஞ்சு ஃப்ரூட் கிடையாது, அது வந்து நாங்கள் ஆரஞ்சு கலரை சொல்லியிருக்கிறோன்ட்டுன்னு கூட அவங்க அப்படி கூட பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.